Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Google AdSense னா என்ன, அதில இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது அப்படின்றத நம்ம A to Z வந்து பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து A to Z வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். then subscribe பண்ணிட்டு bell notification வந்து enable பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் subscribe பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேலே கூகுள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணி எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி, அதாவது எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் மேக் பண்ணி போகிறது மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பெஞ்சா எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 750 வீடியோக்கு மேலே இருக்கும் ஆட்சன்ஸ் ரிலவெண்ட்டாக. ஃபுல்லாகவே ரிப்போர்ட்டு தான் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதனால் ஒன் டைம் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இது ஏன்னா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே நிறைய பேர் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுறதுக்கான ரீசன்ஸ் வந்து 2 ரீசன் இருக்கு நண்பா. ஒன்று, என்னுடைய டொமைன் நேம் வந்து ஒரே ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் 2-3 கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதால இப்போ பர்டிகுலராக அந்த ரெவன்யூ வரக்கூடிய டொமைன்ஸ் நேம் வந்து என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அது காட்ட போயாச்சுன்னா பர்சனல் டொமைன் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வெப்சைட் நேம் வந்து Mr.Fruit.com. இதுதான் நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வெப்சைட்டுக்கு வந்து மினிமம் டொமைன் அத்தாரிட்டி 55 இருக்கும். டொமைன் ரேட்டிங் ஒரு 20+ அந்த மாதிரியே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வெப்சைட் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே Mr.Fruit.com இந்த வெப்சைட்டில் தான் இந்த ரெவன்யூ எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சேனலில் இருக்கிற பழைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். 10 மாதம் பழைய வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த ரிப்போர்ட்டுமே சேம், எல்லாமே ஒரே சீக்குவலாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் பழைய வீடியோஸ்லாம் ஒன் டைம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எந்த அளவுக்கு கண்டினியூட்டியாக பண்ணிட்டு வரோம், எக்ஸ்பெரிமெண்ட் டைம் ஜோன் என்னன்றதெல்லாம் நீங்கள் போய் பழைய வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $56.79 ஃபார் டே கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே வந்து $99.79 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $251.47 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அது போக திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $381.98 வந்து கிடச்சிருக்கு. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போன மந்தோடைய அமௌண்ட் வந்து $49.45 வந்து இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட்டு $180.98 வந்து வித்ட்ரால் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? சரி, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஒரு நாளைக்கு இப்போ நேற்றுக்கு போட்ட வீடியோவில் $500 இருக்குது, இன்றைக்கி என்ன ப்ரோ $56 இருக்குன்னா நண்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் நான் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். புரியுதுங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு ஆகாதவங்க வேணும்னே ஆட்சன்ஸோடைய பப்ளிஷர் ஐடி நோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரே அக்கௌண்ட்டில் இருந்தால் ரிப்போர்ட்டு கொடுக்க முடியாது. அதாவது நான் தான் சொல்லலை, நிறைய பிரச்சனை இருக்குது இதில். ஓப்பன் சோர்ஸாக எல்லாத்தையும் சொன்னால் எதுவாக இருந்தாலும் பர்சனலாக கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்கு சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரியா? சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம். டுடே டாலர் பாருங்கள், $56.79 வந்துருக்குல்ல. அப்போது ஒரு நாளைக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு ஒரு டாலர் கூட வராது. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் 95% மேலே நீங்கள் பார்ப்பீங்க. அது இல்லாமல் தமிழ் யூசர்ஸ் தான் பார்ப்பீங்க. அப்படின்னும் போது உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டாலர்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தோராயமாக மென்ஷன் பண்ணி விடுங்க. அது எப்படி புஷ் பண்ணலாம், எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நானே சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ இந்த $56.79 ஃபார் டேவுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ரொம்பவே ஒரு கம்மி தான். ஃபார் டேவுக்கு $100 கிடைக்கும், $150 கிடச்சிருக்கு. அதே போல் ஃபார் டேவுக்கு $500 மினிமம் $1500 வரைக்குமே கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு சம்பாதிக்க முடியும். சரிங்களா? இது 100% இதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி கிடைக்குது ப்ரோ, எந்த விதத்தில் கிடைக்குது, எது போல் நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணணும், டொமைனுக்கு எதனா இதுக்கு ஏஜ் தேவையா, பேக்லிங்க் தேவையா, டொமைன் அத்தாரிட்டி தேவையா, அதுக்கு என்னெல்லாம் வேவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். சரியா? இப்போ இந்த $56.79 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள் பேஜஸ் எவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட 845 பேஜஸ் இருக்குங்களா? இந்த 845 பேஜஸ்னா 845 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போது இந்த 845 பேர் வந்ததால இந்த $56.79 வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்னு போட்டு எவ்வளோ இருக்குது, 23 இருக்குல்ல. அப்போனா 23 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்
இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆடை கிளிக் பண்ணதால நமக்கு கிட்டத்தட்ட $56.79 வந்து பர் டேவுக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா. பக்கத்துல பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $67.21 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்கு. சிபிசி $2.47 இருக்கு. அது என்ன பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி? சிபிசினா என்ன, பேஜ் ஆர்பிஎம்னா என்ன? பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்ணா, தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி, ஆடு கிளிக் பண்ணா $67.21 வந்து கிடைக்கணும். சரிங்களா. ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதான்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. அப்ப சிபிசி எவ்வளவு இருக்கு பாருங்க, கீழே $2.47 தான் கிடைக்குது. அப்பனா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணா கரண்ட்ல $2.47 தான் கிடைக்கும். அப்போ மேல இருக்கிற அந்த பேஜ் ஆர்பிஎம் ஈக்குவலுக்கு கிடைக்காதா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது ஏன் வருது அப்படின்னா நாம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், தென் ஓவராலா நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஆர்டிகளுக்கு எந்த ஆர்டிகளுக்கு பர்டிகுலரா அதிகமான யூசர்ஸ் உள்ள போயிருக்காங்களோ அதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல. சரிங்களா. ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, அதன் கோல்டு வேற, இருமல் மேலே இருமல் வந்துட்டு இருக்கு. ரிப்போர்ட் கொடுக்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா. சரி, கண்டினியூஸாக டாபிக் பார்ப்போம். இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், டெக் ரிலேட்டாக இந்த மாதிரி ஏதோ ஒரு நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ கீவேர்ட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மட்டும். கார் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, கார் ஆக்சிடென்ட், ஓகேவா. அதே மாதிரி பைக் இன்சூரன்ஸ், பைக் ஆக்சிடென்ட், டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்சூரன்ஸ் தான் எல்லாம் முடியும், ஓகேவா. அப்போ கார் இன்சூரன்ஸ் இப்போ யூஎஸ் அண்ட் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த 2 கண்ட்ரிக்கு இந்த பர்டிகுலரா கார் ஆக்சிடென்ட், கார் இன்சூரன்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் போட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. கீவேர்ட் ரிசர்ச் டூல், எனி டூல்ஸ், ஃப்ரீ டூலா இருந்தா கூட பரவாயில்ல. மினிமம் $150 இருந்து அதிகபட்சம் $350 வரைக்கும் இந்த சிபிசி காட்டும். அதாவது காஸ்ட் வர்க்களுக்கு ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா $350 சிபிசி கிடைக்கும்ன்றதான் அதுல இருக்கு. சரியா. அப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடியது ஃபுல்லாவே இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் நான் வந்து $700 $800 இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன்னா அதுல இருந்து ஒரு 50% கூட எனக்கு கிடைக்காது. அந்த கான்செப்ட் தான். ஏன்னா வந்து இது வேர்ல்டு வைஸ் காமனா காட்டும். ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு வந்து பார்த்தாச்சுன்னா அது கம்மியா தான் இருக்கும். ஸோ 350 அட்லீஸ்ட் ஒரு $150 ஆச்சு கிடைக்கணும் இல்லையா, அதுதான் இந்த பேஜ் ஆர்பிஎம்ல காட்டும். இது பர்டிகுலரா அந்த ஆர்டிகிளுக்கு போய் ஆடுகளுக்கு நடந்துட்டா மொத்த சிபிசி கிடைச்சிருமானா கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய யூசர்ஸ், தென் எந்த ஆர்டிகளுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எந்த யூசர்ஸ் அந்த ஆட் கிளிக் பண்றாங்க, அது எந்த கண்ட்ரில இருந்து வராங்கன்னு பொறுத்து தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் ஓவராலா காட்டும். சரியா. சரி, இப்போ பக்கத்துல இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் பாருங்க. இம்ப்ரெஷன் 2850 இம்ப்ரெஷன் இருக்கு. இம்ப்ரெஷன் மூலியமா காசு வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அக்டோபர் மந்த்ல நமக்கு இம்ப்ரெஷனுக்கே காசு கொடுக்குதான்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கூகுள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இம்ப்ரெஷனுக்கு காசு வருதா வரலையா அப்படின்றது வரப்போற நாட்கள்ல அதுவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருவோம். சரியா. சரி, இந்த இம்ப்ரெஷன்னா என்ன, அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு 845 பேர் பேஜஸ், அதாவது 845 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த 845 பேர்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரம் வெப்சைட்குள்ள இருந்திருப்பாங்க அது நமக்கு தெரியாது இல்லையா. அதாவது ஓவராலா அனலைஸ்ல போய் செக் பண்ணியாச்சுன்னா ஒரு 0.35 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம், அதிகபட்சம் 2 நிமிஷம் இப்படி காட்டும் ஓவராலா. அதுவும் 28 டேஸ்க்கு லாஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க ஒரு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள ஏதோ ரிசல்ட்டுக்காக தேடுற வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள ரிசல்ட் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு கொஞ்சமாச்சும் ரிசல்ட் இருக்குன்னா ஒரு நிமிஷமாச்சும் அந்த வெப்சைட்டுக்குள்ள மேலே எங்கேயும் போய் செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஹெடர் ஃபுட்டர் அந்த செக்ஷன் வரைக்கும் செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா. சம்டைம் நீங்க எதிர்பார்க்க ரிசல்ட் அந்த வெப்சைட்டுக்குள்ள இல்ல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்க, போன வேகத்துல ராக்கெட்டோட வேகமா வந்து சேர்ந்துருவீங்க வெளியே. அப்படின்னும் போது அப்போ ஒரு யூசர் வெப்சைட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் இந்த இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். சரியா. தென் ஆட்சன்ஸ்ல இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதுன்னு சொன்னேன். ஆனா இதுலயே வந்து ஆட் மோப், ஆட்எக்ஸ் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360 இது 3 பிளாட்ஃபார்ம்லயும் ECBM கால்குலேட் பண்ணி ரெவன்யூ கொடுப்பாங்க. அதாவது இந்த இம்ப்ரெஷனை தான் ECBM சொல்றேன். சரிங்களா. அந்த செக்ஷனுக்கு அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது ஆட் மோப், தென்
ஆட் மேனேஜர் தென் AdSense 360 ஓகேங்களா. இதுக்குலாம் ECPM கால்குலேட் பண்ணி, அதாவது 1000 இம்ப்ரெஷனுக்கு $2 தரேன், 1000 இம்ப்ரெஷனுக்கு $5 தரேன், அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் சரி, AdSenseல மட்டும் கிடையாது. தென் பேஜ் CTR வந்து பார்த்தீங்கன்னா 2.72% இருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோன்ல இருக்கு 100%. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என்ன ப்ரோ சைடு சேஃப் ஜோன்ல இருக்குன்றீங்க, ப்ராப்ளம் இல்லைன்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு தெரியாது. தென் என் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரியா? இந்த பேஜ் RPM ஏன் வருது, எதுக்கு வருதுன்னா, இது வந்து நம்ம சைடு வந்து அலாட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அவங்க வெப்சைட்டுக்கு வந்து யூசர்ஸ் கம்மியாக இருக்கு, ஆடுகளுக்கு மட்டும் அதிகமாக இருக்கு, இந்த ரேஞ்சு தாண்டி அதாவது CTR 10க்கு மேலே போகுது அப்படின்னா ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். ஸோ பார்த்துக்கோ வெப்சைட்ன்ற மாதிரி ஒரு அலாட்டு. அதாவது இது வந்து எந்த இடத்துக்கு கூகுளில் மென்ஷன் பண்ணப்படலை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தனியாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த பேஜ் CTR வந்து ஏன் இருக்குது தெரியாமே, ரெவன்யூ வந்தால் போதும், மற்றது எது இருந்தால் நமக்கு என்ன போச்சு அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. AdSense பொறுத்த வரைக்கும் எந்தெந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சைடையும் சேஃபாக கொண்டு போக முடியும். அது இல்லாமல் AdSense கொண்டு கொஞ்சம் லாங் டைம் கொண்டு போக முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1 மந்த் சஸ்பெண்ட் பண்ணுற கணக்குன்னா வச்சுக்க, நம்ம ஒரு ஆடே ஷோ பண்ண மாட்டாங்க. ஆப் பண்ணி டிமானிட்டேஷன் ஆன உடனே ஆடெல்லாம் ஆப் பண்ணி வச்சிரு கணக்கு தான். சரியா? மறுபடியும் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணி விடும். அப்போ டிமானிட்டேஷன்லாம் ஆனாலும் மறுபடியும் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்ஸ் நம்ம ஆன் பண்ணுவோம். பட் ஆனால் ஆடு கிளிக்கு கவுண்டனிங் ஆகாது. இதுமாரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். ஸோ பேஜ் CTR 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க, அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராமல் சைடு சேஃபாக வச்சுக்கலாம். அது எப்படி இந்த பேஜ் CTR 10க்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்டிங்காக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு உங்கள் வெப்சைட் வராங்க, 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். சரியா? அதுவே 1000 பேர்னா ஒரு 40லேருந்து 45 ஆடு கிளிக் பண்ணலாம். இந்த கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இதை தாண்டி அதிகமாக போக வேண்டாம். 250க்கு 2 ஆடு கிளிக்கு, 1000க்கு 40 ஆடு கிளிக்கு அதிகம். இதுவே பேஜ் CTR 10க்குள்ளே மெயின்டைனிங் ஆகும். மினிமம் 5% அந்த கணக்கில் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னும் எக்ஸாக்டிங்காக சொல்லணும்னா 100 இம்ப்ரெஷனுக்கு 5 ஆடு கிளிக்கு. இது வந்து ரொம்பவே அதிகம். 5 ஆடு கிளிக் நடக்குதுன்னா 5% உங்களுக்கு CTR இருக்கும். சரிங்களா? தென் 250 பேஜுக்கு 2 ஆடு கிளிக்கு. சரிங்களா? தென் இதை பார்த்துக்குங்க. இப்படி நீங்கள் வெப்சைட் வந்து AdSense கொண்டு சஸ்பெண்ட் ஆகாது சேஃப் அண்ட் செக்யூராக மெயின்டைனிங் பண்ணணும் அப்படின்னா இந்த AdSense பொறுத்த வரைக்கும் CTR மேனேஜ் பண்ணணும். அதேமாதிரி வெப்சைட் கூகுளில் ரேங்கிங் வந்து எந்த ஒரு பொசிஷனும் அடி வாங்காமல் பர்ஃபெக்டாக போகணும், கொண்டுட்டு போகணும், சைடை லாங் டைம் கொண்டுட்டு போகணும். கூகுள்லேருந்து எந்த ஒரு கைலன்ஸ் ஸ்ட்ரைக்கும் வராமல் இருக்கணும், கூகுளுக்கு அகேன்ஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா ஸ்பேம் ஸ்கோர். சரிங்களா? நம்ம டொமைனுக்கு இருக்குல்ல, இப்போ என் வெப்சைட் வந்து mrfull.com ஸ்பேம் ஸ்கோரு 1% இருக்குது அப்படின்னா அது வந்து டொமைன் லான்ச் வாங்கும் போதே அந்த 1% ஸ்பேம் ஸ்கோர் வந்துடும். ஓகேவா? ஒரு நிறைய டொமைனுக்கு அப்படி தான் இருக்கும். 0% ரொம்ப ரேராக தான் இருக்கும். எதனா 100ல் ஒரு டொமைனுக்கு தான் 0ல் இருக்கும். சரியா? அப்போ 1% ஸ்பேம் ஸ்கோர் போது நம்ம டொமைனுக்குமே சேம் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். ஸ்பேம் ஸ்கோர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட் அலர்ட் காட்டும். ஓகேங்களா? நீங்கள் வந்து DAPA செக்கர்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட் வரும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய டொமைன் எடுத்துகிட்டு போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சரி, இப்போது இந்த $56 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது வெப்சைட்டுக்கு 845 பேர் வந்திருக்காங்க, அதில் 23 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $56.79 வந்திருக்கு. தென் ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜாக CPC $2.47 வந்து கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? சரி, அது பக்கத்திலே கண்ட்ரிஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. US, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பாருங்க, கிட்டத்தட்ட 641 பேர் வந்திருக்காங்களா? அதான் அதில் 15 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 15 பேர் ஆடு கிளிக் பண்ணதில் கிட்டத்தட்ட $56.33 வந்து கிடச்சிருக்குங்களா? தென் கீழே இருக்கிற அதர் 2 கண்ட்ரியில் பார்த்தாச்சுன்னா ஒன்றுத்தில் 19 யூசர்ஸ் வந்திருக்காங்க பேஜ் யூஸ். அதில் ஒரே ஒரு ஆடு கிளிக்கு 0.38 ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா வேற மாதிரி இல்லை, 185 பேர் வெப்சைட்டுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, 0.07 அதாவது ஒரு ஆடு கிளிக்கு 0.01 தான் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி உங்களை ஏன் நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டார்கெட் பண்ணி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பொதுவாக சொல்லுவார்ல, அதர் கண்ட்ரியாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்தியா விட்டுட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, போய் என் சேனல் இருக்கிற எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க, இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணதால இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லல. இதுக்கே வந்து CPC எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு ஆடு கிளிக்கு யூஎஸ்லேருந்து ஒரு ஆடு கிளிக் நடந்ததில் கிட்டத்தட்ட $3.76 வந்து கிடச்சிருக்கு. இந்தியாவில் வந்து சேம் நான் சொன்ன மாதிரி அது கிடச்சிருக்கா?
தென் உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் ஆர்பிஎம் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஒரு ரெவன்யூ பார்க்கணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? தென் நம்ம எது போல் கோர்ஸ் கொடுக்குறோம், தென் என்னென்ன சர்வீஸ் நம்மக்கிட்ட இருக்குன்றது தான் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? தென் கண்டென்ட் இதோட முடிஞ்சது. இப்போயே கூட நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட என்ன சர்வீஸ் இருக்குன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கு பிகினர்ஸுக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னே தெரியல அப்படின்னா, இப்போ வரக்கூடிய ரெவன்யூவில் எங்கேருந்து வருது? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வருது. அப்போ கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ பில்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஒன்று யூடியூப் சேனல் தேவைப்படும், அப்படி இல்லை வெப்சைட் தேவைப்படும். வெப்சைட் ஆக்சுவலாக ரெண்டே பிளாட்ஃபார்ம் தான். ஆட்சன்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று அப்ளிகேஷன் வேணும், அப்படி இல்லை அப்ளிகேஷனில் அவன் 3 சொல்லலாம். ஆட் மப்புக்குள்ளே வந்துடும். ஆட் மப்பு அப்ளிகேஷன் மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை யூடியூப் சேனல் ஆட்சன்ஸில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை வெப்சைட் நம்ம ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே வெப்சைட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? வெப்சைட்டில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டுன்னா எவ்வளவோ இருக்குது. சரிங்களா? அதில் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்கணும்னா ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் கற்றுக்கிறதுக்கு பிளாகர் இருக்குது. பிளாக் ஸ்பாட் டொமைனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். பொறுமை உங்ககிட்ட இருக்குன்னா பிளாகில் நீங்கள் கற்றுக்கிறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். சரியா? பிளாகில் நீ கஷ்டப்பட்டு கற்றுக்கிற ஒரு 1 வருஷம் நீ கஷ்டப்பட்டு கற்றுக்கிற அப்படின்னா வேர்ட்பிரஸ் பக்கம் என்ட்ரி ஆகிறன்னும் போது அங்கே எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சாய்ஸ்ன்றது அங்கே ஒன்று அவைலபிள் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாரி கஸ்டமைஸ் பண்ணுறது தான் வேர்ட்பிரஸ். கஸ்டமைஸ் பண்ண முடியாமல் அளவுக்கு இருக்கிறதுல மேனேஜ் பண்ணி நம்ம சைடு டெவலப் பண்ணி கொண்டு போகிறது தான் பிளாகர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். பிளாகர்ன்றது பேருக்கு ஃப்ரீ நண்பா, ஆனால் ஐஃபோன் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஸ்கிரிப்ட் காசு கொடுத்து வாங்கி போடணும். ஆனால் வேர்ட்பிரஸ்ன்றது எடுத்ததுமே காசு தான். ஹோஸ்டிங் வாங்கணும், டொமைன் வாங்கணும், 1 இயருக்கு அதுவே ஓகேங்க. அப்படின்னும் போது எதுக்கு எடுத்தாலும் காசுன்னும் போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? சரி, இப்போ வெப்சைட் வாங்கியாச்சு, பில்ட் பண்ணிச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சுன்னு போது அதுக்கு ஆர்டிகல் எழுதி போடணும். அதுதான் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னு சொல்லுவார். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, மானிட்டேஷன் உங்களால் வாங்க முடியல, பாலிசி வயலேஷன், லோ வால்யூம் கண்டென்ட், மினிமம் கண்டென்ட், ஏதோ ரீசன் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட் தான். எங்கிட்டேருந்து ஃபார் ஆர்டிகல் 150K நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 100% யூனிக்காக இருக்கும். அதே சமயத்தில் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எல்லாமே 20 டேஸில் நீங்கள் ரேங்கிங் ஆகிட்டு ஆர்கானிக்காக டிராஃபிக் வர்றதுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே வந்து இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், பட் என் வெப்சைட்டுக்கு ரெவன்யூ உங்கள் வெப்சைட் வர அளவுக்குலாம் வரல, அதுக்கு எதனா வழி இருக்கானா? கண்டிப்பாக இருக்கு நண்பா. ஃபுல்லாகவே யூஎஸ் பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ், லாயர் இது போல் ஆர்டிக்கல் போடுறது மூலிமா சிபிசி இன்னும் 30 டேஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ நான் தமிழ் வெப்சைட் வச்சுருக்கேன், தமிழில் தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். இல்லை ப்ரோ நான் நீச்சஸ் வேறு மைக்ரோ நீச்சஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி போட சொல்கிறீங்க, அதனால் சைடு எதனா அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதனால் சைடு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நீச்சஸ் மாற்றும் போது சைடுடைய ரேங்கிங் பொசிஷன் அடிவாங்க. இவ்வளோ தானே தவிர மற்றபடி எந்த உதவும் கிடையாது. சரியா? தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வேணும்னா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது நண்பா. நம்ம வெப்சைட்னா முக்கியமாக இந்த பேக்லிங்க் சர்வீஸ்ன்றது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஒரு பேக்லிங்க் உருவானு கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் எடுத்து உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அது என்ன ப்ரோ பேக்லிங்க்னு சொல்கிறீங்க, பேக்லிங்கோட யூசேஜ் என்ன, பேக்லிங்க் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கேட்குறவங்களுக்கு பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, பேக்லிங்க் இருந்தால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரும். ஒன்று, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஆர்கானிக்கே கஷ்டப்பட்டு நீ எஸ்இஓ பண்ணி 99% எஸ்இஓ பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் ஒர்க் பண்ணாலுமே நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து ரேங்க் ஆகிறது கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். சரிங்களா? ப்ரூ இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. கால் பண்ணுங்கள், உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே நான் காட்டுறேன். சரியா? இப்போது பேக்லிங்க் எப்படி பேக்எண்டில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. சரியா? அந்த வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல், இப்போ mrflow.com என்னோட வெப்சைட் உள்ள போனீங்கன்னா வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனர் ஃப்ரீ டவுன்லோட் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த கீவேர்ட்ஸ் வந்து இதே போல் வெப்சைட் யார் வச்சுருந்தாலும் சரி, இப்போ டவுன்லோட் கேட்டகரியில் யார் வச்சுருந்தாலும் சரி, இப்போ வந்து என் வெப்சைட் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ரெஃபரலில் கொடுக்குறாங்க, என்னுடைய போஸ்டல் யூஆர்எல் கொடுக்குறாங்க, அது என்னுடைய டொமைனோட யூஆர்எல் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது பேக்லிங்க் உள்ள கணக்கில் வரும். சரிங்களா? ஸோ இப்போ என் வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து மற்றவங்களோட வெப்சைட்டில் போட்டாச்சு, ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டாச்சு அப்படின்னும் போது அவங்க வெப்சைட்டு கூகுள் பாட் வந்து எத்தனை டைம் வந்து க்ரோல் பண்ணுதோ அப்போ என் வெப்சைட்டு சேர்ந்து க்ரோல் பண்ணும். ஓகேவா? அப்போ அவங்க வெப்சைட்டுக்கு அந்த போஸ்ட்டுக்கு ஒரு 1000 பேர் ஒரு 20,000 பேர் ஒரு நாளைக்கு வராங்கன்னும் போது ரெஃபரலுக்கு நம்ம டொமைன் கொடுத்துருக்காங்க போது நம்ம வெப்சைட்டுக்கு அது வந்து ஒரு 10%க்கு மேலே
மேலே யூசர்ஸ் வருவாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்படி தான் பேக் லிங்க் பேக் எண்டில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது, கூகுள் சர்ச் இன்ஜினில் எப்படி ரேங்க் ஆகி வருதுன்றதுலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னோன்னா ஓப்பனாக பாலிசி சொல்யூஷனுக்குள்ள வீடியோ போயிடும். ஸோ எது வந்தாலும் கால் பண்ணுங்க சரிங்களா. ஒரு சிலதான் நான் சொல்ல முடியும், மற்றதெல்லாம் பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வந்துடும். ஓகேவா? பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு, வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஆர் பேக்லிங்க், அதாவது டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் இருக்கு, அவைலபிள் இருக்கு. அது என்ன ஒரு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங்னா, டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்ல அப்டேட் ஆகக்கூடியது, டொமைன் ரேட்டிங் ஏ கிரிஃப்ல அப்டேட் ஆகக்கூடியது சரிங்களா. என் வெப்சைட்டுக்கு mrfull.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் URL கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணீங்கன்னா மோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நம்ம வெப்சைட் mrfull.com, solarpaneltamil.com, 1c1.usa அந்த மாதிரி நிறைய வெப்சைட் கொடுத்துருப்பேன். அதில் mrfull.com தான் என்னோட வெப்சைட்னு. அந்த வெப்சைட்டுக்கு டிஎல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 55 வச்சிருக்கேன். டொமைன் ரேட்டிங்லாம் வந்து 22 மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு செக் பண்ணி பார்த்ததெல்லாம் சரிங்களா. தென் இப்போ உங்க வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் போகிறது மூலமா என்ன யூசேஜ் அப்படின்னா, ரேங்கிங் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஒரு 10 வருஷம் ஏஜான டொமைனு கூட காம்படிட்டராக நம்ம போய் மோதணும் போது அப்போது அதுக்கு என்னடா சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங் தான் இருக்குன்னுப்பா. 10 வருஷம் டொமைனா அது ஏஜ் இருக்கும், ஆனால் அது எதுக்குமே பேக் லிங்க் இருக்காது, டொமைன் அத்தாரிட்டி எதுவுமே இருக்காதுன்னு போது அந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஏஜாக இருக்கக்கூடிய டொமைனுக்கு நம்ம மோதணும், போய் சண்டை போடணும், அதாவது நம்ம ஆர்டிகல் போட்டு அவங்க வெப்சைட்டோட மேலே வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வெப்சைட் மேலே வரும், எல்லாம் வரவே வராது. ஓகேவா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க், அதாவது பேக்லிங்க் சர்வீஸ் போல எந்த சர்வீஸ் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இல்லை ப்ரோ இவ்வளோ நேரம் பேசுனதால எனக்கு ஓகே ப்ரோ, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும், நீங்கள் பில்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பணும்பா. அது வெப்சைட்னா சாதாரணமாக, அதாவது சும்மா பேருக்கு நம்ம வந்து பண்ணுறதெல்லாம் கிடையாது. யூசரோடைய ரெக்வயர்மெண்ட் என்ன, உனக்கு வந்து ஒரு ஷாப்புக்கு வெப்சைட் வேணுமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போறியா, இல்லை ஒரு பிளாகிங் பண்ண போறியா, இல்லை உன்னோட ஃபேஷன், இப்போ நீ ஜிம்முக்கு போயிட்டு இருப்ப, நான் ஜிம்மில் வந்து என்னுடைய ஃபோட்டோஸையும் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டு நான் அதில் ப்ரோட்டீன் போர்ட்ஸ்லாம் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய டேஸ்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டம் பில்டாக தான் நம்மளுக்கு எல்லா வெப்சைட்டுமே இருக்கும் சரிங்களா. ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 11,000 ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் ஆர் டொமைன் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன், நீங்கள் வந்து A to Z வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு சுத்தமாக பேசிக் கூட தெரியாது, எனக்கு அதெல்லாம் நீங்கள் தான் ப்ரோ சொல்லி தரணும், SEO கிளாஸ், ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, ஒயிட் டாட் SEO, அதுமாரி SEO கற்று தரணும், ஆர்டிக்கல் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கற்று தரணும். அது போக ஆர்டிக்கல் நம்ம காம்படிட்டர் கூட எப்படி மோதுறது, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பேக் எண்டில், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணாதான் ஆச்சு. ஆன்லைன் கிளாஸோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க ஜாயின் பண்ணுங்க, இல்லையா ஃப்ரீயா விடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்மளோட பிரைஸ் என்னன்றது ஓப்பனா வீடியோலயே சொல்லிடுறேன், மற்ற யூடியூபர்ஸ்லாம் எப்படியோ நமக்கு அது தேவையில்லாது. தென் வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கால் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக ஆர்டிக்கலாக முறை எல்லாத்தையும் பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு ஆடுகளுக்கே சரியாக வரமாட்டேங்குது ப்ரோ, ப்ராப்பராக ஆடு நான் வைக்கல அப்படின்றவங்களுக்கு உங்கள் வெப்சைட்டில் ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து இந்த இடத்த ஆடு வச்சா நமக்கு ப்ராப்பராக நீட்டாக ஆடு கிளிக் நடக்கும், அது மூலிமா அதிகமாக ரெவன்யூ ஆகும். ஸோ ஆடு பிளேஸ்மெண்ட்டு அது எல்லாமே ப்ராப்பராக வந்து சைடு ஆடிட்டிங் பார்த்து நீட்டாக நேவிகேட் கூகுளில் வந்து க்ரோலிங் பண்ணுற அளவுக்கு நேவிகேட் பண்ணி SEO ஃப்ரெண்ட்லியாக மாற்றி கொடுக்குறது, தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது. இல்லை ப்ரோ நான் ஆர்டிக்கெல்லாம் நானே ரெடி பண்ணுற முடியும், எனக்கு SEOலாம் பண்ண தெரியாது, எனக்கு SEO கிளாஸ் எடுப்பீங்களா, அதுவும் பண்ணுறோம். அதாவது வெப்சைட் சம்மந்தமாக என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்க நண்பா. ஒன்று அதே போல் எனி சர்வீஸ் வெப்சைட்டுக்கு சம்மந்தமாக உங்களுக்கு தேவைனாலும் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா. எந்த ஒரு இதில் வந்து இப்போ நான் சொல்கிறதுல வந்து இல்லை நீங்கள் இந்த இடத்த தப்பாக சொல்லியிருக்கீங்க, இது இப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா தாராளமாக கால் பண்ணி சொல்லுங்கள், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி என்ன நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் எப்பவுமே. நம்மளது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா 100% அது ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நான் வந்து எது சொன்னாலுமே நீங்கள் வந்து ஒன்றதோடு ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்தாலே நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒர்த்தா இல்லையான்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? தென் எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் பெட்டரான ரிப்போர்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பெட்டரான ரெவன்யூ வந்து அதிகமாக வர அளவுக்கு அவங்க பர் டேவுக்கு $1000 மேலே எடுத்து காட்ட முடியுமா அப்படின்றத இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிட்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன் சரிங்களா. எனிவே என்னோட வெப்சைட் mrfull.com. என் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு பேக் லிங்க் வேணும் அப்படின்னா ஒரு பேக் லிங்க் 500 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன்.
ஒரு பேக்லிங்க நீங்கள் எடுத்தாலே உங்கள் வெப்சைட் டொமைன் அத்தாரிட்டி 5 ஏறிடும் சரியா. தென் அது என்னால் 2024 முடிஞ்ச ஃப்ரீயாக கொடுக்க எல்லாருக்கும் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெப்சைட் ரிலவெண்ட்டாக யார் இருந்தாலும் சரி என் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் சரிங்களா. எனிவே பாய் பாய் நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.